Hello and once again, welcome back to the World Cup previews. ICC 2026 World Cup போன தடவை நிறைய டாபிக்ஸ் பேசினோம். பட் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான டீமை பத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ரெண்டு டீமுமே குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் குவாலிஃபை ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல இருக்கு. அது எப்படிங்கிறத நான் டீம் அனாலிசிஸ் மூலமா பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. அது என்னப்பா ஓஷியானாவா? என்னம்மா எதுக்கு சைலண்டா இருக்க? சைலண்ட் பண்ண போறோம்ல, அதுக்காக தான் அனாலிசிஸ். ஓ அதுக்காவா? 2023க்கு பதில் அடியா? 2023க்கு அது என்னப்பா? ஓஷியானாவா ஓஷானியாவா? அது என்னது, எப்படி சொல்லணும் அதை சொல்லு. ஏதாவது சரி, நடுக்கடல்ல தான் ரெண்டு டீமும் முழுக போறாங்க, எப்படி வேணா சொல்லிக்கோங்க. இங்க ஓஷன் பாஸ்கெட் சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸ். இப்ப பிபிஎல் முடிஞ்சிருச்சு, இந்த பக்கம் பிபிஎல் முடிஞ்சிருச்சு, அந்த பக்கம் சூப்பர் ஸ்மாஷ் முடிஞ்சிருச்சு. நியூசிலாந்து வந்து இந்தியாவோட ஆடினாங்க, பட் ரொம்ப வேல்யூபிள் லெசன்ஸை கெயின் பண்ணிருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். நியூசிலாந்து இந்தியாவுக்கு ஒரு போகி டீமா இருந்திருக்கு வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து துவங்கலாம். ஆஸ்திரேலியாவை நம்ம பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஜாஷ் ஹேசல்வுட் லேட் வருக, பேட் கமின்ஸோட இன்ஜுரி புல் அவுட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஸ்திரேலியாவை செட் பேக் பண்ணும்போது, பட் ஜேவியர் பார்ட்லெட் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் வராரு. ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் கோயிங் டு பி ஃபார் தெம் அப்படிங்கறத ஸ்வாட் அனாலிசிஸ் மூலமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஆஸ்திரேலியாவோட ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிளியரா தெரியுதுப்பா. நம்ம இதை பத்தி முன்னாடியே பேசியிருக்கோம். டிம் டேவிட நம்பர் 4ல யூஸ் பண்றாங்க. எலீட் பவர், ஸ்பின்ன வேற லெவலுக்கு மர்டர் பண்றாரு. என்னோட பர்சனல் கருத்து, எஸ் மிச்சல் மார்ஷோட ஓபன் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டிம் டேவிட் அட் நம்பர் 4 எந்த அளவுக்கு அவருக்கு வேர்ல்ட் கப் போக போதோ அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இந்த வேர்ல்ட் கப் இருக்க போகுதுங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. ஆடம் ஜாம்பா அவர் எவ்வளவு தூரம் விக்கெட் பக்கெட் எடுக்க போறாரு, 57 விக்கெட், எக்கானமி கலக்கிறாரு, ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் எல்லாருக்கும் சூப்பரா போட்டிருக்காரு. நேத்தன் எல்லிஸ் அவரும் வந்து நல்ல எக்கானமி ரேட்டோட போலிங் போட்டிருக்காரு. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும், பார்க்கும் போதே கேட்கும் போதே அப்படின்னு யோசிக்கலாம். அதே மாதிரி மிச்சல் மார்ஷும் சூப்பரா ஓப்பனிங் அப் டாப் ஆடி இருக்காரு. அவரோட கேப்டன்சி அது எந்த அளவுக்கு டிக்டேட் ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் எலீட் பவர் வித் ஜாம்பாஸ் கண்ட்ரோலோட வருது. அடுத்து அவங்களோட வீக்னஸ், ஸ்பின்னருக்கு ஒரு பேக்கப் ஸ்பின்னர் பெருசா கிடையாது. ரிலே ஆன் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் கூப்பர் கானலின்னு சொல்லணும். பட் கூப்பர் கானலி விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல, அது நெக்ஸ்ட். ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பென்சிவா எக்கானமி ரேட் கொடுக்குறாங்க. ஒன்னு கேமரோன் கிரீன் 10க்கு மேல போறாரு, கிளென் மேக்ஸ்வெல் 9.94, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா கேமரோன் கிரீனோட மிடில் ஆர்டர் ஆங்கர் பேட்டிங் ரொம்ப ரிலையபிளா வந்துட்டு இருக்காரு. 40+ ஆவரேஜ் மிடில் ஆர்டர் ரொம்ப பெரிய விஷயம். ஜேவியர் பார்ட்லெட் வித் நியூ பால் 22 விக்கெட்ஸ். ஜாஷ் இங்கிலிஷ் எக்ஸ்ட்ராடினரி ஐபிஎல் சூப்பர் T20 பிளேயரா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு, அவரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருவாரு. த்ரெட் ஜாம்பாவோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்லாம அவர் விளையாடிட்டாங்கன்னா எங்க போறாங்க விக்கெட்ஸுக்கு ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ரொம்ப குரூஷலா ஒரு விஷயம். ஏன்னா அவங்க போலிங்ல அந்த அளவுக்கு மைட் இல்ல. அதே சமயம் இன்ஜுரி டு ஸ்பியர் ஹெட்ஸ், முன்னாடியே நம்ம பேசின மாதிரி கமின்ஸ் இல்ல. ஜாஷ் ஹேசல்வுட் என்ன இதுல வர போறாருன்னா, பட் ஹவவர் ஒரு பிளேயரை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் இதுல இல்லாதது, விச் இஸ் பென் டார்ஷியஸ். ரெண்டு பக்கமும் பால ஸ்விங் பண்றாரு. அவர் எந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல அவரோட போலிங் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க டீமுக்கு சான்ஸ் கொடுப்பாருன்னு தெரியல. we'll have to wait and see. P-Dog, உன்னோட thoughts on Australia? பாட்டா படிச்சு ஸ்டார்ட் பண்ணட்டுமா இல்லன்னா? இதுக்கும் பாட்டா? நீ போன தடவை வெஸ்ட் இண்டீஸ்க்கு பாடின, ஆனா இவங்களுக்கு பாடவே இல்லையே, இங்கிலாந்துக்கு. இல்ல, குவாலிஃபை ஆகிற டீமுக்கு எல்லாம் பாட மாட்டேன். ஆனா வந்து நமக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்தணும். எப்ப அஞ்சலி செலுத்துவீங்க நீங்க? என்ன இதெல்லாம் எவ்வளவு புத்திசாலி நீங்க. ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகாதுங்கறியா செமிஃபைனலுக்கு? இல்ல தம்பி, அது ஏன் வேற கேட்டு மனசை புண்படுத்துற. பாடிட்டுமா? சரி பாடு. தோல்வி நிலையென நினைத்தால் ஆஸ்திரேலியா ஆடாமை இருக்கலாமா? சைலன்ஸ் ஆக போவதை நினைத்தால் ஆஸ்திரேலியா ஆடாமை இருக்கலாமா? மரணடி உண்டு இந்த வேர்ல்ட் கப்ல, அதை நினைத்து உருகலாமா அப்படின்ற மாதிரி. வித்தவுட் ஸ்டார்க், வித்தவுட் கமின்ஸ், வித்தவுட் ஜாஷ் ஹேசல்வுட். இன்னொன்னு சொல்றேன், ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு ஸ்டாண்ட் பை ஷான் அபட் இஸ் கோயிங் டு ஜாயின் த ஸ்குவாட். ஜாஷ் ஹேசல்வுட்டோட பார்ட்டிசிபேஷன் இஸ் ஒன்லி 20% இன் த வேர்ல்ட் கப். ரெண்டாவது, நிறைய சொன்னீங்க ஆடம் ஜாம்பான்னு, அவருக்கு கிராயின் இன்ஜுரி, இஸ் நாட் கோயிங் டு ஸ்டார்ட். மேத்யூ கூனமேன் இஸ் கோயிங் டு டேக் ஹிஸ் பிளேஸ். அவரோட வந்து கிரேட் 2 ஸ்ட்ரெயின் அவருக்கு கிராயின்ல. there is a good chance he might be quickly ruled out of the World Cup. He is not going to start the first 2 matches.
பீடாக் இந்த கிராயின் அண்ட் அடக்டர் ஸ்ட்ரெயினுங்கிறது ஸ்பின்னருக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயம். எனக்கு நான் ஐ ஹவ் கான் த்ரூ தட். லாங் ஸ்பெல்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். கிரேட் 2ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. வித்தின் அ வீக் ஆர் 2 he can be back to bowling. In fact, first week அப்புறமே you will start feeling better. நான் கிராயின் கிரேட் 1 டயரோட 5K எல்லாம் ஓடி இருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் தட் வெரி டிஃபிகல்ட். ஆனால் நீ கொஞ்சம் ஸ்லோவா ரேஷன் பண்ணி ஓடணும். கிரேட் 3 அப்படின்னா தான் ஐ வுட் பி சீரியஸ்லி கன்சர்ன். கிரேட் 2 by the end of first week he'll be okay. By the end of 10 days 14 days he can be back to bowling. கொஞ்சம் அது இதுவா இருக்கும், பட் ரெகுலரா ரீஆப் பண்ணிட்டே இருக்கணும். So I hope that Adam Zampa plays because வேர்ல்ட் கப்புக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப crucial. So let's wait and watch. I really do think Adam Zampa will feature in the World Cup. இது என்னோட small 2 cents on it. 2 cents இல்ல 98 cents. ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா, நான் அதை வச்சு ஆடி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அவரோட ஸ்ட்ரெயின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு நிறைய இருக்கு. அவர் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர். ஓகே, நீங்க ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், அவர் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் இருக்கும்போது ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் when he pivots அப்படின்றதுனால மினிமம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவர் கண்டிப்பா ஆட போறது இல்ல. அத நான் இப்பயே சொல்றேன். அதுக்கப்புறம் see பீடா sorry again refuse to agree. ஏன்னா நானும் நிறைய லெக் பிரேக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் லெக் பிரேக்ஸ்ல நிறைய ஹிப் பண்ணி டிரைவ் பண்ணலாம். உன்னோட பேக்ல இருந்து நீ ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணலாம். You can take the load off the groin a lot more than what you do in finger spin when you're bowling wrist spin. இதுல சின்ன மாற்று கருத்து, நிறைய இன்ஜுரிஸ் கோத்ரூ பண்ணிருக்கேன். கோத்ரூ பண்ணது மட்டும் இல்லாம ரீஹாபையும் அட்ரஸ் பண்ணிருக்கேன். ஐ அக்ரி. இன்ஃபேக்ட் இஃப் ஆஸ்திரேலியா குரூப் ஸ்டேஜஸ் ஆட விடாம ஷீல்டு பண்ணா he will be in a good stage. But I do think he will participate in the World Cupங்கிறது என்னோட கருத்துன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. இல்ல 2 மேட்சுக்கு எனக்கு தெரிஞ்சு இஸ் வெரி டவுட்ஃபுல் ஸ்டார்டர். ஸோ அப்போ அவங்களோட போலிங்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஓட்டியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த 3ல 2 பேர் இருந்திருக்காங்க. ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், கமின்ஸ்ல ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இந்த எமர்ஜென்சிக்கா ஷான் அபட்டர் ரெடி ஆகிற சொல்லியிருக்காங்க ஸ்டாண்ட் பையா. அவர் எந்த அளவுக்கு ஜோஷ் ஹேசல்வுட் ஆட போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஐ ஆல்சோ ரேட் டார்ஷஸ் பிக் டைம். ஐ ஆல்சோ ரேட் ஜேவியர் பாட்லெட். But filling the shoes of these big 3 is going to be very very difficult. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நான் வந்து பண்ணாத பெய்டு என்ன சொல்றது நான் பெய்டு ப்ரமோஷன் அவ்வளோ அவரை பத்தி ட்வீட் போட்டிருக்கேன். பட் அவர் அன்பார்ச்சுனேட்டா நான் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு கூட பெருசா அவர் என்ன ஸ்கில் இருக்குன்றத காட்டல இன்னும். தட் இஸ் ஆனஸ்டி. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டு. அவர் அதை காட்டல. கிளென் மேக்ஸ்வெல் வந்துட்டு வாட் இஸ் கிளென் மேக்ஸ்வெல் உலகத்துக்கே தெரியும். அவரோட கன்சிஸ்டன்சி. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே ஆடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ரொம்ப கீழே ஆடுறாரு. கேமரூன் கிரீன் நல்லா ஆடிட்டு இருக்காரு. பட் கேன் he go on and win a cricket match or 2 on இந்தியன் பிச்சர்ஸ் தெரியாது. நிறைய டிபெண்டன்சி வில் பி ஆன் டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ச் இவங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எல்லிஸும் பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ண போறாங்க எனக்கு தெரியல. இந்த போலிங் வந்துட்டு பவர் பிளேலையும் த்ரெட்டனிங்கா தெரியல. மிடில் ஓவர்ஸ்ல ஒருவேளை ஆடம் ஜாம்பா மிஸ் ஆனார்னா அந்த கூணமேனும் காலை பிடிச்சு சொருகிடுவார். காலை பிடிச்சு ஒரு 4 ஓவர்ல 30 ரன் கொடுத்துருவாரு. ஒரு 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 178 ஆன குட் பிச் இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமா? அது தெரியாது. கூப்பர் கான்லி எங்க ஆட போறாங்க? ஆட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி தெரியாது. இந்த பேட்டிங் லைன் பிட்வீன் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் கூப்பர் கான்லி யாரோ ஒருத்தர் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிட்வீன் தி போத் ஆஃப் them மேக்ஸ்வெல் தான் ஆடுவாரு. மேக்ஸ்வெல் தான் ஆடுவாரு, வேற வழி கிடையாது. இப்ப இவங்களுக்கு வந்துட்டு ஒன்னே ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு நான் இந்த பாயிண்ட சொல்றேன். ஐ வாண்ட் யூ டு ஹெல்ப் மீ ஆன் திஸ். ஓகே, டிம் டேவிட் ஸ்பின்னை எப்படி அடிக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்க. ட்ரூவா ஸ்கிட் ஆகி வரும். ஃபீட்டை யூஸ் பண்ண மாட்டாரு. நின்ன இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இருந்து கவு கார்னர்ல இருந்து லென்த்தை மிஸ் பண்ணீங்கன்னா எங்க போட்டாலும் தூக்கி 110 மீட்டர் அடிச்சிருவாரு. இந்தியா மாதிரி ஒரு பிளேஸ்ல they are playing most of their matches in கொலம்போ. நிறைய மேட்சஸ் கொலம்போல ஆடுறாங்க. அப்படிங்கும்போது பிச்சு ஸ்லோவா இருக்கும், நிக்கும். ஃபீட்டை யூஸ் பண்ண தெரியாத ஒரு பவர் ஹிட்டர்னா கொடை மேல கிளம்பிடும். பெரிய கிரவுண்ட் கொலம்போ அப்படிங்கும்போது ஐ somehow feel the impact what he has created against spinner might not be the same அப்படின்றதுனால அவங்களோட பாதை கொஞ்சம் முள் பாதையா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன்.
நைஸ், நல்ல கருத்தை முன்னிறுத்திருக்கு. அதனால தான் நான் அவங்க ஸ்ட்ரென்த்லயே டிம் டேவிட் அண்ட் ஜாம்பா பத்தி அவ்வளவு எம்பசைஸ் பண்ணேன். அவங்க 2 பேரோட சக்சஸ் இன் திஸ் டோர்னமெண்ட் வில் டிக்டேட் வேர் தே எண்ட் அப். நம்ம என்ன வேணா ரேட்டிங் கொடுக்கலாம், ஒரு பிளேயர் சம ஃபார்ம்ல பாம் ஃபார்ம்ல வந்தானா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய வேர்ல்ட் கப்ல நம்ம சந்திச்சிருக்கோம், என்ன ஆயிருக்குன்னு பாத்துருக்கோம் இந்த பாஸ்ட். எனிவேஸ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டீம். நியூசிலாந்து. அவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரீசெண்டா 4-1 தோத்தாங்க. பட் நியூசிலாண்டை மட்டும் அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க யாருன்னா இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா எழுதி முடிச்சுட்டு என்னடா அவன் ஃபெயில் தான்டா அப்படின்னுவான். எக்ஸாம் மார்க் வந்த உடனே அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா நிப்பான். அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த நியூசிலாந்து வந்து ஃபுல்லா படிச்சு இருந்திருப்பான். இப்போ 4-1 தோத்துருக்கான். அவங்க கிட்ட பெரிய மைட் இருக்கா, குவாலிட்டி இருக்கா, பட் ஆனா பிளானிங் இருக்கு. ஓரளவுக்கு புத்திசாலித்தனமான டீம். டேரல் மிச்சலை பினிஷரா நிக்க வச்சு அவனை ஒரு ஆளா உருவாக்கி அவன் பயங்கர ஸ்மார்ட்டா விளையாடி. ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன், நம்மளோட சிட் லெஹரி ஒர்க் பண்ணிருக்காரு ஆர்ஆர்ல. அவரோட டேரல் மிச்சல் ஒர்க் பண்ணிருக்காரு. டேரல் மிச்சல் அவனோட ஐ மீன் சிட் லெஹரியோட நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கான். அண்ட் ரொம்ப ஸ்மார்ட் ஃபெல்லோ டேரல் மிச்சல். இந்த பும்ராவை தூக்கி 2 6 அடிச்சான் போன மேட்ச். லைட்டா வெட வளர்த்து போயிட்டான். சூப்பர் ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணா. சரி, அவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். நியூசிலாந்து வால்யூம் ஆஃப் ரன்ஸ் ஓவர் வியூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. அங்கேருந்து நான் ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்டா டைவ் இன் பண்றேன். டிபெண்டன்ஸ் ஆன் ஃபின் ஆலன். அவனோட ஸ்ட்ரைக் ரேட் பிக் பேஷ்ல எப்படி ஆனா வி ஆல் சா வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எட் ட்ரிவாண்ட்ரம். சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும். ஜேக்கப் டஃபி 17 ஆவரேஜ்ல 49 விக்கெட், குவாலிட்டி எக்ஸிகியூஷன் வச்சிருக்கான். டிம் சைஃபர்ட் அண்ட் மிச்சல் 800 runs and 700 runs almost each one அடிச்சிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. லாக்கி ஃபர்கசன் 22 விக்கெட்ஸ் at 10.7 ஆவரேஜ். எக்கானமி 5 விக்கெட் வச்சிருக்காரு. தட் இஸ் a solid and elite எக்கானமி. ஒரு சூப்பர் ஸ்லோவர் பால் பில்ட் பண்ணிருக்காரு. இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தோட கோர். வீக்னஸஸ் பார்த்தா டெவான் கான்வே அண்ட் ஜிம்மி நீஷம் 2 பேருமே வந்து பெரிய டெம்போல ஆடுறது இல்ல. டெவான் கான்வே அப் டாப். ஐ டோன்ட் திங்க் டெவான் கான்வே வில் ஈவன் ஸ்டார்ட் திஸ் வேர்ல்ட் கப் என்னோட ஒப்பீனியன்ல. டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் வித் ரச்சின் ரவீந்திரா 3 தான் போவாங்க. ஜிம்மி நீஷமோட பினிஷிங் பெருசா இல்ல. ரீசெண்டா வந்து IL T20லயும் லுக்ட் ஆல் அவுட் ஆஃப் ஷாட்ஸ். ஃபீல்ட்ல கூட லுக்ட் a bit out of depth. கைல் ஜேமிசன் 10+ எக்கானமி வச்சிருக்காரு. however I think he has come along. அவர் எவ்வளவு அப்கிரேட் பண்ணுவார் வேர்ல்ட் கப்லன்னு பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா ரச்சின் ரவீந்திராவோட அப்சைடு டிரான்சிஷனிங் இன்டு T20 கிரிக்கெட்டர். வெதர் இஸ் a T20 கிரிக்கெட்டர் ஐ எம் நாட் டூ ஷுவர். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதனாலதான் போட்டிருக்கோம். அண்ட் அவரோட வீக்னஸ் விச் இஸ் டெஃபினெட்லி பிளைண்ட் சைடட் லெக் சைடு. அந்த ஹிப்பு மேல போட்டா ஷாட்டே இல்ல. கொஞ்சம் ஃபுல்லரா காலில் வச்சாலும் ஷாட் இல்ல. ஒரு 2-3 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒரு கேம்ல ஒரு ஒர்க் பண்ணல. ஹி நீட்ஸ் டு ரியலி sort that out if he wants to become a good T20 player. மிச்சல் சாண்ட்னர் ஸ்டெடியா போடுவாரு. அது ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவரோட பேட்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது வந்து ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட இருக்கு. விலி கேஷ் இன் ஆன் தட் இம்ப்ரூவ்ட் பேட்டிங் எபிலிட்டிஸ் அட் த வேர்ல்ட் கப். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டிருக்கோம். த்ரெட் அவங்களோட பேசர் எக்கானமி. மேட் ஹென்ரி நல்ல பவுலர் நியூ பால்ல, பட் எக்கானமி ஹையா இருக்கு. ஜேமிசனோட எக்கானமி ஹையா இருக்கு. அவங்களோட ஸ்பின்னர் செகண்ட் ஸ்பின்னர் சாண்டர் ஸ்டெடின்னு முன்னாடியே சொன்னேன். பட் சோடி அவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போறாரு. ஹவவர் ஐ வாண்ட் டு காம்ப்ளிமெண்ட் சோடி. ஒரு பியூட்டிஃபுல் பிளிப்பர் கொண்டு வந்திருக்காரு, ஸ்லைடர் பால் மாதிரி. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா கூட கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்சஸ் போட்டார்னு ஐ தாட், பட் டென்ட் ரிஃப்ளெக்ட் இன் டு த விக்கெட் டேக்கிங் காலம். இந்த வேர்ல்ட் கப்ல ஹி மைட் டர்ன் தட் அரௌண்ட் பிகாஸ் இஸ் டெவலப் தட் பால். லாங்கிஷ் ரன் அப் ஓடி வராரு. அதே சமயம் இன்னொரு த்ரெட் ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ஃபின் ஆலன். டிம் சைஃபர்ட் அவருக்கு நல்லா கை கொடுத்தாருன்னா அந்த இடத்த அவங்க மேக்கப் பண்ணலாம். யூஸ்வலா ஒரு டீமோட த்ரெட்டை பத்தி பேசும்போது எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்கன்னு நான் பேசல. பட் நியூசிலாந்து ஒரு டீம், அவங்க த்ரெட்டை ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தி அதை ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. அதனால அதை பத்தி பேசினேன். பீடாக், யுவர் தாட்ஸ் ஆன் நியூசிலாந்து? கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க. பட் அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, மார்க் சாப்மேன் ஆட மாட்டாரு. அதனால அவங்க தே வில் ஸ்டில் ட்ரை அண்ட் ஓப்பன் வித் டெவான் கான்வே. ஈவன் சோ இஸ் அன் இன்டிஃபரண்ட் ஃபார்ம். ஜிம்மி நீஷம் வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே கஷ்டப்படுவாரு. இஸ் ரோல் அஸ் அ பேட்ஸ்மேன், இஸ் ரோல் அஸ் அ bowler, போத் வில் பி அண்டர் சிவியர் ஸ்க்ரூட்டினி. ஒரே ஒரு குட் நியூஸ் அவங்களுக்கு என்னன்னா, மைக்கேல் பிரேஸ்வெல் இஸ் ரெடி அண்ட் டு பி ஃபிட். அதனால அவங்க எப்படி யோசிப்பாங்க, யுஸ்ஸோதியே உட்காத்தி வச்சுட்டு மைக்கேல் பிரேஸ்வெல்ல கொண்டு வந்துருவாங்க அந்த இடத்துல. ஸோ அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, தே ட்ரைடு யுஸ்ஸோதி. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபிளிப்பர், அதை தான் வந்து இஷான் கிஷனே ஒரு இது T20 எடுத்தார். அந்த ஃபிளிப்பரை பேக்ஃபுட் புல் அடிக்க போயிட்டு கவு கார்னர்ல கேட்ச். பட் பாத்தீங்கன்னா சாண்ட்னரும் சரி யுஸ்ஸோதியும் சரி இந்த லென்ஸ் அவங்க அடாப்டே பண்ணல. அன்பார்ச்சுனேட்லி இவங்க ஃபாஸ்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி, ஜேக்கப் டஃபி அண்ட் லாக்கி ஃபெர்குசன் 3 பேருமே எப்படின்னா, ஹென்ரி வந்து 2 ஓவர்ல பிஸ்தா மாதிரி போட்டுருவார் பவர் பிளேல. லெட் அஸ் நாட் டிபேட் இட். இவங்களுக்கு வந்துட்டு ஜேக்கப் டஃபி நல்லா போட்டு 4 ஓவர்ல 40 கொடுப்பாரு. ஃபெர்குசன் 4 ஓவர்ல 45 டெஃபினட்டா.
மேட் என்ட்ரி 4 ஓவர் 2 ஓவர் டெத்தில் அதுக்கப்புறம் போட்டாருன்னா அவரும் ஒரு 4 ஓவர் 45. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாண்ட்னரை பாக்குறேன். இப்ப நீங்க ஆதில் ரஷீதுக்கு சொல்லிங்க பாருங்க, அப்படியே தூக்கி ஆத்தறாருன்னு. அந்த ஆத்த மாட்டின்றாரு, எரியறாரு வச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசான ஒரு சாண்ட்னரோட வெர்ஷனை பாக்குறேன். இவங்களோட போலிங் அன்பார்ச்சுனேட்லி லேக்ஸ் டீத். அதே மாதிரி ஃபின்னாலனும் எப்படின்னா 10 மேட்ச்ல 5 மேட்ச் ஷூரா 7 பால்குள்ள அவுட். எழுதி கொடுக்குறேன், 10ல 5 மேட்ச் 7 பால்குள்ள அவுட். மீதி 5 மேட்ச் இவரால டேமேஜ் பண்ண முடியும். somehow they have that faith in Devon Conway. இல்லைன்னா இந்தியா சீரீஸ்ல அவர் டிராப் பண்ணிருப்பாங்க. ஆடுறாங்க, ரச்சின் ரவீந்திராவையும் ஆடுறாங்க. ஈஸ் இன் இன்டிஃபரண்ட் ஃபார்ம். டிம் சைஃபர்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஃபின்னாலன் கேட்டகரி தான். 10ல 5 மேட்ச் ஃபெயிலியர். massive dependency on their batting will depend on Daryl Mitchell and Glenn Phillips. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பேட்டிங்லயும் கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கு. சாண்ட்னர் கமிங் அட் நம்பர் 8 ஆஃப்டர் மைக்கேல் பிரேஸ்வெல். மைக்கேல் பிரேஸ்வெலும் பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு, 2 கியர்ல ஆடுவாரு. ஆல் ஆஃப் அ சடன் இந்த டாப் 4 கேன் பி 77 for 4 in 10 overs. இவங்களோட போலிங் அகைன் கேன் ப்ளீட் ரன்ஸ். இவங்க டேஞ்சரஸ் டீம். நீங்க சொல்ல மாதிரி பயங்கர ப்ரிப்பரேஷன்ஸோட வருவாங்க. எனக்கு தெரிஞ்சும் இவங்களோட பாதையும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எல்லாரும் பாதையும் கஷ்டமா இருக்கும்னு சொல்றேன். எனக்கு என்னவோ உங்க டீம் சவுத் ஆப்பிரிக்கா பாதை தான் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எனிவே நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம், அது இந்த எபிசோட் கிடையாது. இப்ப மார்க் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துடலாமா? எனக்கு என்னவோ நான் திருப்பி சொல்றேன், மார்க் சாப்மனோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் மட்டும்தான் ஃபீட் யூஸ் பண்றான் டேரல் மிச்சல்ல தவிர. இறங்கி அடிக்கிறான். வருண் சக்கரவர்த்தியை இறங்கி 6 அடிக்க முடியும்னு காமிச்சான் ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போடும்போது. ஓவர் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து வருண் போடும்போது நீ ஃபீட் யூஸ் பண்ணி அகைன்ஸ்ட் ரிட்டர்ன் அடிக்க முடியாது. வித் ரிட்டர்ன் இன்சைட் அவுட் போறது பெட்டர். பட் அவன் ஃபீட் யூஸ் பண்றான் அண்ட் ஸ்டம்பை கொடுக்குறான். டேரல் ஐ திங்க் மார்க் சாப்மன் இஸ் a very interesting option for them. நான் அந்த டெவன் கான்வேலாம் இல்ல, ஸ்ட்ரெயிட்டாவே ரச்சின் ரவீந்திரா கூட இல்ல, மார்க் சாப்மன் ஆடிடுவேன். பட் எனி விச் அது நியூசிலாண்டோட இது கால். பீடாக் நீ வந்து உன்னோட ரேட்டிங் கொடுத்துரு ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால ஆரம்பி. ஆஸ்திரேலியா 5.2 out of 10 Super 8 exit. யாரும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, நானே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு ரேட்டிங் கொடுத்துட்றேன் 7. ஐ திங்க் தே வில் கெட் டு தி செமிஃபைனல்ஸ்ங்கிறது என்னோட பர்டிகுலர் கருத்து. எஸ் பீடா. அதாவது போன T20 வேர்ல்ட் கப் ஸ்டுடியோல பண்ணோம். என்னோட ஒரு நண்பரை, உங்களோட ஒரு ரொம்ப க்ளோஸான நண்பர், அவரை நிறைய தடவை அவுட் ஆக்கியிருக்கீங்க, அவரு வந்தாரு. இப்ப ஆஸ்திரேலியா என்ன பீடா வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு. வாய்ப்பு இருக்கு ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உலகமே பார்த்தது. இப்ப நீங்க பேசுங்க. இல்ல சி ஐ திங்க் ஜாஷ் ஹேசல்வுட் இல்ல, ஜாம்பாவும் கொஞ்சம் ஃபார்ச்சூன் ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்கன்னா ஐ ஆல்சோ திங்க் ஆஸ்திரேலியா மைட் எக்ஸிட் அட் தி சூப்பர் 8s. பட் அவங்க 2 பேருமே இருந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா as of now where we are standing is that situation. So straight away commit பண்ண முடியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா பாகிஸ்தான் இஸ் வெரி மைட்டின்னு தோணுது. நம்ம நினைக்கிறதோட they are better at this வேர்ல்ட் கப்னு தோணுது. அதை ஈக்குவேஷன்ல வைக்கிறதுனால ஐ ஹாவ் அ ஃபீலிங் இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாருமே ஆர் கோயிங் டு ஹாவ் அ வெரி டைட் ரேஸ். யார் வேணா எமர்ஜ் ஆயிடலாம்னு தோணுது எனக்கு. ஸோ ஐ திங்க் நான் 7 point something கொடுப்பேன் ஆஸ்திரேலியாவுக்கு. பட் ஐ ஸ்டில் திங்க் ஆஸ்திரேலியா have a fair chance of qualification if they don't have the injury issues that I referred to. சரி, நியூசிலாந்து பீடா, நியூசிலாந்து பத்தி என்ன நினைக்கிறேன்? நியூசிலாந்து வந்து அதான் சொல்றேன், 2 இதுலயும் பயங்கர வீக்னஸ், ஹோல்ஸ் நிறைய இருக்குன்னு நான் சொல்ல வர மாட்டேன். எனக்கு என்னமோ ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் தட் their batting lineup can stand up and just put those consistent runs on the board, and also their bowling can really rattle the opposition. அவங்க ஆஸ்திரேலியா மாதிரி 5.2 எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஒரு 6.8 கொடுப்பேன். அவங்களும் எனக்கு என்னமோ தெரிஞ்சு அந்த சூப்பர் 8ஸ்ல எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரையும் சூப்பர் 8 எலிமினேஷன் கொடுத்துட்டே இருக்க. அப்பனா எனக்கு தெரிஞ்சு நீ பாகிஸ்தான், இந்தியா 2 பேரையும் குவாலிஃபை பண்ண போற, சவுத் ஆப்பிரிக்காவையும் குவாலிஃபை பண்ண போற. 4வது டீம் யாரு? இங்கிலாண்டா? ஓகே, ஃபேர் எனஃப், ரைட். சரி, நியூசிலாந்து. நியூசிலாந்து நான் என்னோட ரேட்டிங் வந்து ஒரு 6.8 நானும் கொடுக்குறேன். சாரி, 6.9 கொடுக்குறேன். நியூசிலாந்து வில் கம்பீட் வெரி ஹார்ட், பட் a likely Super 8 elimination is what I also think. I agree with P-Dog on this. எனக்கு வேற வழி இல்லைங்க, எனக்கு வேற வழி தெரியலங்கிற மாதிரி இருக்கு. நானுமே வந்து I tend to agree with P-Dog. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா மேலதான் ஒரு டில்லி டாலி டயலமா இருக்கு. ஏன்னா அவங்களும் அகேன் வெரி சிமிலர் போலிங். அது அவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் அவங்க வரும்போது பார்க்கலாம். இது எப்படின்னா ஐ ஆக்சுவலி திங்க் இந்தியா பாகிஸ்தான் ஸ்டாண்ட் அ வெரி 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 குட் சான்ஸ் அட் திஸ் வேர்ல்ட் கப். அண்ட் ஏன்னா பாகிஸ்தானோட அந்த ஸ்பின் நாவல்ட்டினால, பாகிஸ்தானோட அந்த உஸ்மான் தாரிக், அந்த ஷாபாஸோட ஃபார்ம் டிப் ஆயிருக்கலாம்.
ஹேவிங் செட் தட் நவாஸோட ஃபினிஷிங் ஓரளவுக்கு எனக்கு அவங்க ஸ்ரீலங்கால விளையாட போறாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தான் மேல ஒரு ஹஞ்சை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட், பட் ஐ எம் ஹேவிங் டு பியூரா கிரிக்கெட்டிங் பேசிஸ்ல பாக்குறதுனால இந்த 2 டீம், அதுக்கப்புறமா இங்கிலாண்டோட ஃபயர் பவர் ஸ்ரீலங்கால வந்து வார்ம் அப் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, வெஸ்ட் இண்டீஸ் வந்து எங்கேயோ சவுத் ஆப்பிரிக்கால வார்ம் அப் பண்ணிருக்காங்க. சில டீம்ஸ் வந்து வேற எங்கேயோ வார்ம் அப் பண்ணிருக்காங்க. நியூசிலாந்து வந்து இங்க வார்ம் அப் பண்ணிருக்காங்க, விச் கிவ்ஸ் தம் அ ஸ்லைட் சான்ஸ். பட் இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான் இதெல்லாம் வைக்கும் போது எனக்கும் நியூசிலாந்து கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது. ஆஸ்திரேலியா கூட பெட்டர் சான்ஸ் தென் நியூசிலாந்து, ஐ ஹேவ் அ ஃபீலிங். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து ஆஸ் யூஷுவல். போகி டீம் சார், நியூசிலாண்டெல்லாம் நம்ப முடியாது சார், என்ன வேணா வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஆஸ்திரேலியாவை எடுத்துட்டீங்களா, கஷ்டம்னு சொல்றீங்களா, என்ன சார் நீங்க எல்லாம் என்ன கிரிக்கெட் பாக்குறீங்களா, வேற ஏதாவது பாக்குறீங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க கமெண்ட்ஸ் விடலாம். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போகுது நாங்க வச்சிருக்கிற கருத்தோட. So let's wait and watch what Australia can do. In the episode is a wrap on New Zealand and Australia for the World Cup reviews. மறக்காதீங்க, நம்ம ரிவ்யூஸ் பண்ண போறோம் மேட்சஸுக்கு. அண்ட் மோஸ்ட் லைக்லி அன்லெஸ் அண்ட் அன்டில் த கேம் இஸ் அன் அப்சல்யூட் டெட் ரப்பர், எல்லா கேம்ஸுக்குமே நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லி தெரிவிச்சுட்டு இந்த எபிசோட்ல சைன் ஆஃப் பண்றோம். தேங்க்யூ so much for joining us.